ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன். இது எதுக்காக வீடியோன்றது, எதுக்காக நன்றி சொல்கிறேன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்குறேன். நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க. நமக்கு 24,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் விவாஷாமி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, நம்ம ஃபேஸ்புக் சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இது அவ்வளோ அழகழகாக எடுத்து நம்ம வீடியோ போடுறோம், நமக்கு மட்டும் ஏன் வியூவர்ஸே போக மாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சேன் நான். ஸோ இந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா, நேற்று இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா 500 ஃபாலோஸ் கிட்டே வந்திருக்குறாங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எனக்கு 1100 தான் அதில் ஃபாலோஸ் இருந்தது. இந்த அளவுக்கு ஃபாலோஸ் வந்திருக்குது. 500 கிட்ட எனக்கு ஃபாலோஸ் அதில் வந்திருக்கு. அது எனக்கு பெரிய விஷயமாக தான் இருக்குது. இது எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோன்னா அது டக்குன்னு நடக்காது. அது போக போக தான் நடக்கும்ன்றது என்னோடய இதில் நான் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு எப்போவுமே சக்ஸஸாகவே ஆகாது. அது ரொம்ப என்னை அழ வச்சு, ரொம்ப என்னை தெரிய வச்சு, ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி வச்சிச்சு இதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் இது நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அது சக்ஸஸாகவே ஆகும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ முக்கியமாக எடுக்கிற எதுக்காகனா, கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி எங்களுக்கு ஃபாலோஸ் பண்ணி சூப்பரான கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதே போல் தான் நாங்களும் பூஸ்ட்டாக இருந்து உங்களுக்கு நல்லா காமெடி போட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நாங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,00,000 மட்டும் போயிருக்குது. இன்றைக்கி காமெடி வீடியோ மட்டும் எனக்கு ஃபேஸ்புக்கில். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறது மோஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் போடுவேன். ஃபேஸ்புக்கில் அவ்வளோவும் போட மாட்டேன். ஸோ முந்தானியத்துலேருந்து தான் நான் ஃபேஸ்புக்கில் அதிகமாக காமெடி வீடியோ போடவே இப்போ ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறேன் நான். கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலுக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் நம்ம காமெடிலாம் எப்படி பண்ணுறோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அண்ணன் கேட்டுக்கிறாரு ஃபேஸ்புக்கில், நீங்கள் உங்கள் ஹோம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. எங்கள் ஹோம் வீடியோ போடுற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. இப்போதைக்கு எங்களுக்கு மளிகை கடை வச்சுருக்கனால எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. இப்போ நான் கடையை பார்த்திங்கன்னா 10 நாள் எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கோசரமே வீட்டில் இருக்கிறதுனால தான் அந்த வீடியோஸ்லாம் என்னால் எடுத்து போட முடியுது. ஸோ நீங்கள் கேட்குற மாரி கண்டிப்பாக நாங்கள் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது பிளான் பண்ணி ஐடியா பண்ணி வச்சு கண்டிப்பாக போடுறோம். வர வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் புழல்ன்ற பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் வேறு என்ன சாங் பண்ணோம், என்ன காமெடி பண்ணோம் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த 10 நாள் 15 நாள்ன்றது எனக்கு ரொம்ப போராக தான் இருக்குது. வெறுப்படிக்குது. சுற்றி இந்த காக்காங்களை பார்த்துன்னு, சுற்றி இந்த மரத்தை பார்த்துட்டு, சுற்றி இந்த செடிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஸோ கடையனா நமக்கு டைம் பாஸ் போகிறதே தெரியாது. வீட்டில் பார்த்திங்கன்னா 2 குட்டிஸ் வால் இருக்கும். இந்த வாதங்களுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மல்லு கொடுத்துட்டு சமையலறையை இந்த வெளியில் உட்கார்றது, இந்த இடத்துல உட்கார்றதுன்றதுனால ரொம்ப போர் அடிக்குது. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக போயிடுவோம். அது ஏன் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக இன்னொரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வீடியோவில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன கடையில் வீடியோஸ் போடலையா, நீங்கள் வீட்டில் போடுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறது மோஸ்ட்லியாக கடையில் தான் போடுவேன். இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறனால வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்காக இருக்கிற வீட்டில் ஏன் கடைக்கு போகலன்றது அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் நான். வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் தான் அடிக்குது. ஸோ ஓகே மக்களே, கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போடுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா 24,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்குது. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நான் நினச்சி பார்க்குறேன் இவ்வளோ வியூவர்ஸ் போய் நமக்கு இவ்வளோ மக்கள் வருவாங்க. அதையும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் நல்ல உள்ளங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்குறாங்க. ஸோ அதை நினச்சாலே ரொம்ப ஹாப்பி நான். ஸோ அக்கா, நான் பார்த்திங்கன்னா எனக்கு தம்பி இருந்து எனக்கு
தம்பினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு அதில் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தம்பியாக இருக்கிறோம், நாங்கள் அண்ணனாக இருக்கிறோம், நிறைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் லவ் யூ. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பார்க்குற அத்தனை பேர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சுதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.